எல்லாருக்கும் ஏற்கனவே மெடிசனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் அந்த இடத்துல நான் சொல்லிக்கணும். ஏன்னா சுகர் டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாங்க, அலோபதி மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம மெடிசன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது காமனாக வர டவுட் என்னன்னா, அலோபதி மெடிசனையும் நம்ம மெடிசனையும் சேர்த்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக சேர்த்து தான் எடுக்கணும். எவ்வளோ நாளைக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து சுகரோட லெவல் வந்து நம்ம அலோபதி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கோம், டயட் கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்படி இருந்தும் ஃபாஸ்டிங்கில் வந்து ஒரு 150 வருது, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 200 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மெடிசன் எடுக்க ஆரம்பித்த ஒரு 45 டேஸ் இல்லைன்னா 60 டேஸில் வந்து எம்டி ஸ்டமக்கில் 80 வரும். சாப்பிட்டதுக்கப்புறம் 130 வரும். 130 வந்ததுக்கப்புறம் HbA1c செக் பண்ணி பார்க்கணும். 3 மாதம் அவரேஜ் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்து இந்த 3மே நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் அலோபதி மெடிசனை நீங்கள் சுத்தமாக நிப்பாட்டிக்கலாம். சுத்தமாக நிப்பாட்டிட்டு நம்ம மெடிசன் மட்டும் ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு ஃபாலோ பண்ணணும்னா 1 இயர், 12 மாதம். சரிங்களா? இதில் நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது. இதில் ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். என்னன்னா, உங்களுக்கு வந்து 200 சம்திங் தான் சுகர் இருந்துச்சு. நம்மகிட்ட மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துல பார்த்தா நார்மலுக்கு வந்துருச்சு. அவங்க ஒரு நார்மல் பக்கத்தில் ஒரு லேப்ல போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுல வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து 80 இருந்திருக்கு, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 112 இருந்திருக்கு, HbA1c 4 சம்திங் இருந்திருக்கு. அந்த லேப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு டயபெட்டிக்கே கிடையாது, ஏன் டயபெட்டிக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க சொல்லவும் அவங்க விட்டுட்டாங்க. விடவும் அடுத்து 2 மாசம் கழிச்சு மறுபடியும் வராங்க, சார் சுகர் கூடிடுச்சு. ஏமா 2 மாசமா என்னாச்சுன்னா, இல்லை அந்த லேப்ல சொன்னாங்க உங்களுக்கு சுகரே கிடையாதுன்ட்டாங்க, அப்புறம் எதுக்கு மெடிசன் சாப்பிட்றீங்கன்னாங்க, அதனால விட்டேன், இப்போ மறுபடியும் சுகர் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது. இன்னும் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வரும். ஏன்னா இன்னும் ஒரு 3 மாசம் தொடர்ந்து மருந்து எடுக்கும்போது நார்மலுக்கு வந்துடும். நார்மலுக்குன்னா 80, 120 வந்துடும். உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, லேப்லையும் சொல்லுவாங்க. இப்போ வந்து சரியான ஒரு மருத்துவத்துக்குள்ள வந்திருக்கோம். இந்த மருத்துவம் உங்களை முழுமையாக சரி பண்ணும். ஆனால் நம்ம சொல்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் மீறாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. பயிற்சி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதோட சேர்த்து மெடிசனை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அலோபதி மெடிசனாக வந்து எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சுகர் செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த செக் பண்ண அந்த ரிப்போர்ட்டை தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் கரெக்டான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. மெடிசனை அடுத்தடுத்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நேராக வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் கொரியர்லேயே போட்டு விட்ருவோம்.